தென் மாவட்டங்கள் செத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. கவின் வீட்டுல கூட நீங்க ஒரு அழுத்தமான கருத்தை பதிவு செய்யவில்லை. ஒரு சாதி உணர்வுக்கு 5 நடுங்கினீர்கள். பக்கத்தில் 8 பேர் உங்ககிட்ட இருக்கிறான். கவின் வீட்டு வாசல்ல செய்தியாளர் கூட்டம் போட்டீங்களே, பக்கத்தில் இருந்தது யாரு? பார்த்து பார்த்து பேசுறீங்களே, அது அச்சம் உங்கள்கிட்ட இருக்கு. அந்த ஒரு தமிழ் குடிக்காக நீங்க மெய்யான கருத்துக்களை உங்க நெஞ்சுகளை போட்டு புதைச்சுக்கிட்டு பொய்யான செய்தியை சொல்றீங்க. அந்த சொர்ச்சித்தினுடைய தாயும் தந்தையும் கைது செய்யப்பட வேண்டும். அந்த சுபாஷினியும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த மூவரும் தான் இந்த கொலை நடந்திருக்கு. இந்த கொலைக்கு பின்னால் ஒரு கூலிப்படை இருக்கு. சொன்னீங்களா? சொல்லலையே. ஆணவ படுகொலை என்று நீங்க பதிவு செஞ்சீங்களா? இந்த சாதி வெறியை தரைமட்டமாக்குவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்று அந்த இடத்துல நீங்க சொன்னீங்களா? சொல்ல முடியாது. அச்சம் உங்களுக்குள் இருக்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இது நாம் தமிழர் கட்சியா, நாம் முக்குளத்தோர் கட்சியா என்கிற வினா இருக்கிறது.